ஹாய், ஹலோடா. இப்ப நம்ம டேக் குக் பிஎல் மினி சீரிஸ் ஃபைட்டிங் கப்புள் பார்ட் 3. அ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்லுங்க தாத்தா. டேய், எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு இருக்கியா? ஓ, எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் இருக்கு தாத்தா. ஏன் உனக்கு அவங்கள பத்தி தெரியாதா? யாரடா? பிலிக்ஸ பத்தி எனக்கு தெரியும்டா. நான் அதுக்காக உன்னை அனுப்பல. அவனுங்க வந்து அங்க போய் அடிச்சுக்க போறானுங்க. ஒரே கார்ல வேற வரானுங்க. இந்நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களா என்னன்னு தெரியல. வந்தானுங்கன்னா நீ பாத்துக்க. அதுக்கு தானே என்ன அனுப்பிச்சு வச்ச? ஆமாடா. ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு டென்ஷனா பேசுற? ஒரு இலவும் இல்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. என்னடா? ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ எப்பவுமே நல்லா ஸ்மைல் பண்ணிட்டே சுத்துவியடா. என்னடா ஆச்சு? எது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, அவனுங்கள பாத்துக்க. எந்த பிரச்சனையும் வராம அவனுங்க நல்லபடியா அனுப்பிச்சு வை. தலையெழுத்து என்ன பண்றது? அந்த ஜங்குக்கு தம்பியா பிறந்து என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வைக்கட்டா அப்படி சொல்லி வைக்கலான்னு போறாரு. இப்படி கட் பண்ணிட்டு அது மொபைல் தான் பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு பேபி? ஒன்றும் இல்லை. என்ன திரும்பாம கூட பதில் சொல்ற? ஏன் எனக்கு தெரியாதா? இவெல்லாம் நீ வந்து உரசிக்கிட்டு தான் நின்ன. தள்ளி போடா அப்படி சொல்லிட்டு இந்த முனகை வச்சு அப்படியே குத்துறாரு. ஹார்ட்லயே குத்துறமா, வலிக்குதுல. அப்ப திரும்பி வந்து ஒரு முறை முறைக்கிறாரு. அந்த ஹார்ட்ல நீ இருக்கடா, வேற எங்க வேணாலும் நீ அடி மாமனை, எங்கேயும் வலிக்காது. ஹார்ட்ல குத்துறிய, அங்க நீ தானே இருக்க. டார்ச்சர் தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு சூரியனு ஐக்குள்ளே புலம்புறாரு. இப்ப ஓடிக்கிட்டு தானே இருந்தேன், இன்னைக்கு மாட்டிக்கிட்டியா? நீ தான் சொன்னியா தாத்தா கிட்ட? நான் அத்தை கிட்ட சொன்னேன். அவனுங்க 2 பேரும் அடிச்சுக்க போறானுங்க, என் ஒருத்தையால சமாளிக்க முடியாது, ஒரு சின்ன பையனை அமுச்சு வைன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லி அவனை அமுச்சு வச்சுட்டாங்க. இந்த அம்மாவுக்கு விவஸ்தையே இல்லை. டேய் அப்படி சொல்லி கையை பிடிக்கலாம், இந்த டச் பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்காத, தள்ளிப்போ. சோபேன், மாமா அவன் மேல எவ்வளவு ஆசையா இருக்கான். என் லவ் உனக்கு புரியவே புரியாதடா. தேவையே இல்லைங்க. ஒரு லவ்வே எனக்கு வேண்டாம். உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லடா சுத்தமா. டேய், எனக்கு என்னடா குறைச்சலு? நீ எப்படி இருக்கான் பாரா. உனக்கு பிடிக்கலடா, உனக்கு நிச்சயமா எனக்கு பிடிக்கலடா சோபேன் அப்படிங்கிறாரு. இப்ப என்னங்கிற? டேய் கொஞ்சம் யோசிச்சு பாரா. சின்ன வயசுல இருந்து உன்னை நான் லவ் பண்றேன்டா. ஏன் என் அண்ணனை லவ் பண்ண வேண்டியதானே? உன் அண்ணனா? அந்த மொட்டை பையனை யார் லவ் பண்றது? நீ தான் அழகா கியூட்டா ஸ்மைல் பண்ற. இந்த இளவு தெரிஞ்சிருந்தா நான் சிரிச்சிருக்கவே மாட்டேனே. என்னடா அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க கார் வந்துருது. கார் வந்து ஸ்டாப் ஆயிடுது. இந்த உன் வேலை வந்துச்சு பாரு, இன்னைக்கு என் தலையெழுத்து. நீ ஃபுல்லா உன்னை நான் வந்து சமாளிக்கணும் அப்படி சொல்லி தலையில அடிச்சுட்டு நேரா போட்டே கூப்பிட்டுட்டு தான் போறாரு. அப்ப டே வந்து, ஏய் சூபின், என்னென்ன பண்ற? நீங்க 2 பேரும் அடிச்சுப்பீங்களா? உங்களை அடிச்சுக்க விடாம தடுக்கிறதுக்கு என்னை தாத்தா அமுச்சு வச்சிருக்காரு. பெரியவங்களாம் வந்திருப்பாங்களாம். அவங்களுக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகுமா, உங்களுக்கு வந்து பிரைவசி வந்து போகுமா, அதனால அவங்க வரலையாம். அப்படி சொல்லும்போது, இதுல என்ன இருக்குது, போட்டோ ஷூட் தானே, ஏன் யாருன்னா வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டே சொல்றாரு. அப்போ ஜங்குக்கு வந்து டக்குன்னு திரும்பிட்டே பாக்குறாரு. இவனுக்கு எதுவுமே தெரியாதா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன அப்படி சொல்லி திரும்பிட்டே கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரியும், நீ ஒன்றும் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. சூபின் வந்து, தயவு செய்து சண்டை போடாதீங்க, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டே கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, வா, டைம் ஆயிடுச்சு, ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பட்டையோட கையை பிடிச்சி வந்து சூபின் கூப்பிட்டு போறாரு. பின்னாடி வந்து ஜங்குக் போறாரு. ஏய் மச்சான் அப்படி சொல்லிட்டு இப்போ போய் ஃபிலிக்ஸை போய் அப்படியே ஹக் பண்றாரு. வடா வடா, எப்படிடா இருக்க மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. நல்லதா இருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஃபிலிக்ஸ் வந்து, ஹாய், கங்க்ராச்சுலேஷன் மேரேஜ்க்கு, அட்வான்ஸாக விஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அவரும் வந்து பிடிச்சும் பிடிக்காமலையும் கையை கொடுக்குறாரு. என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்க அப்படிங்கிறாரு. இப்படிலாம் ஃபேஸ் வச்சுட்டு இருந்தா ஃபோட்டோ நல்லாவே இருக்காது. மச்சான் பத்தியா எவ்வளோ அழகா ஸ்மைல் பண்ணுறான்னு, நீ நல்லா ஸ்மைல் பண்ணு, அப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது செம்ம அழகாக இருக்கும். அது வந்து எப்பவும் வச்சு பார்க்கணும்ல, என்ன சொல்கிற அப்படின்னு வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே ஃபிலிக்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஓகே அப்படிங்கிறாரு டே. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இப்படி நில்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஓ, மண்டையை சொரிஞ்சுக்கிறாரு ஃபிலிக்ஸு. ஏய் அவன் வரலையாடா சார், இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி வந்து லைட் மேன் இருக்கார்ல, அவர் வந்து சொல்றாரு. இப்போ யாரை வச்சு சொல்றது? டே சூபின், என்ன இளவு, இங்கே வாயேன், நான் வரமாட்டேன் பக்கத்துல. டே வாடா, அவன் கூட இருக்கிறவன் வரலடா, நம்ம தானே அவங்களுக்கு போஸ் வச்சுப்போம். என்னது
என்னாலலாம் வர முடியாது. டேய் வாடா டைம் ஆகுதுடா. அப்ப ஜங்குக் வந்து சூபின் போயேன்டா அப்படின்னு கத்துறாரு. சூபின்க்கா கடுப்பா வருது. போய் நிக்கிறாரு. இப்போ என்ன பண்றாரு, ஃபிலிக்ஸ் வந்து இதான் நல்ல சான்ஸ் அப்படி சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. இந்த பாரு நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட டீசென்ட்டா நடந்துக்க. இல்லன்னு வச்சுக்கோவேன் என்னடா பண்ணுவ? ம். உன்னைய அப்படி சொல்லி இதெல்லாம் இப்ப பண்ணேன்னு வச்சுக்க, வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, சுடு தண்ணி கொதிக்க வச்சு மூஞ்சில ஊத்துவேன். கல்யாணத்துக்கு வருவ தானே? வாடி மாப்பிள உனக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. இவன் பண்ணாலும் பண்ணிருவான். சரி நம்ம இப்ப நல்லா இவனை யூஸ் பண்ணிட்டு மேரேஜ்க்கு போகவே கூடாதுடா அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. என்ன? ம். சரி ஓகே. இந்த பாரு நான் வந்து உன்னைய டச் பண்ணல. அவங்களுக்கு வந்து நீ இப்படிதான் போஸ் நிக்கணும்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். புரியுதா? சரி ஓகே. அப்படிங்கிறாரு. ம். சரி அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாரு, ஒரு மாரி போஸ் சும்மா நார்மலான போஸ்லாம் வந்து சொல்றாரு. சூபின்க்கா கடுப்பா வருது. அதே மாரி அவங்களும் அந்த பக்கம் போஸ் குடுக்குறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணாரு, சூபின் வந்து மேல ஹிப்ல கை வச்சு மேல "ஏய் என்னடா பண்ற? டேய் இதெல்லாம் போஸ்டா." சரி அப்படி சொல்லிட்டு இப்ப நிக்கிறாரு. இப்போ சூபினோட ஹிப்ல கை வச்சு அப்படியே மேல தூக்குறாரு. டேய் வந்து, "ஆ இதெல்லாம் என்னால முடியாது, முடியாது. ஏய் ஃபோட்டோ ஷூட்னா அப்படித்தான் இருக்கும்." அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. எனக்கு இதெல்லாம் புடிக்கல ஜங்குக். ஏய் என்னடா அப்புறம் தாத்தா ஐயோ தாத்தா பேரை சொல்லியே நீ ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டா வந்து அவருக்கு தெரியாமயே ஸ்மைல் பண்ணாரு. இப்போ வந்து என்ன பண்ணாரு, அவருடைய ஹிப்ல கை வச்சு அப்படியே வந்து தூக்குற மாதிரி அந்த மாதிரி தூக்கி அதாவது டேவோட கை வந்து ஜங்குக்கோட நெக்ல இருக்கிற மாரி, ஜங்குக் வந்து லைட்டா ஹிப்ல கைய வச்சு இப்ப டே வந்து தூக்குற மாரி, இந்த மாரி தான் அங்க வந்து சூபின் அவர் தூக்கிட்டு நிக்கிறாரு. சூபின் வந்து அப்படியே முறைச்சு பார்க்குறாரு. ஆனா அங்க ஃபெலிக்ஸ் வந்து லவ்வோட பார்க்குறாரு. இத பார்த்துட்டு, "சூபின் உன் ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லாவே இல்ல." அப்படி சொல்லி தேங்க்ஸ் சொல்றாரு. "ஆமாமா, இவன மாரி ஃபேஸ் வச்சுக்காதீங்க. நீங்க நல்லாவே வச்சுக்கங்க." அப்படின்னு சொல்லி ஃபெலிக்ஸ் சொல்றாரு. அப்படி சொல்லி சூபின்க்கா கடுப்பா வருது. "இறக்கி விட்றா, அதான் சொல்லிட்டேன்ல." "இன்னும் கொஞ்ச நேரம் பேபி, மூஞ்சிக்கு சுடு தண்ணி வேணுமா?" அப்படிங்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லி அப்படியே இறக்கி விட்டுறாரு. இந்த பக்கம் தான் இவன் வந்து அப்படியே கழுத்துல கைய போட்டு அப்படியே இப்போ லைட்டா வந்து அப்படியே இப்போட அப்படியே பிடிச்சி தூக்குன மாதிரி இருக்கு. ஒரு 1 இன்ச் அப்படியே தூக்குன மாதிரி இருக்கு. எப்படி சொன்னா நெக்ல கை போட்டு அவருடைய ஹெட்டோட ஹெட் வைக்கிற மாதிரி. அவர் வந்து யோசிக்கிறாரு பிலிப்ஸு. ஹெட்டோட ஹெட் வைங்க. ஏய் அப்படிங்கிறாரு. டேய் சொல்றத செய்டா அப்படிங்கிறாரு. கடுப்பா வருது இப்ப டேக்கு. வேற வழியே இல்லாம அந்த பக்கம் ஃபிலிக்ஸு சோபின் கடுப்பா இருக்காரு. இந்த பக்கம் டே வந்து கடுப்பா இருக்கிறாரு. இப்போ வந்து அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸ்மைல் பண்றா அப்படின்னு வந்து அ அ ஜங்குக் சொல்றாரு. அவ்ளோ க்ளோஸ்ல பார்த்தோன்னா டேக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவர அறியாமயே அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஜங்குக்கோட கண்ணே தான் வந்து டே வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கும் அப்படிதான் அவரே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ லைட்டா வந்து ஜங்குக் வந்து ஸ்மைல் பண்றாரு. ஆட்டோமேட்டிக்கா டேயும் வந்து ஸ்மைல் பண்றாரு. "செம்மையா இருக்குடா, செம்மையா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரு வந்து வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுக்குறாரு. சூபின் வந்து ஃபிலிக்ஸ் உட்கார்ந்து எடுக்குறாரு, ஓடி போய் எடுக்குறாரு, குனிஞ்சு எடுக்குறாரு. நாய் பாரு என்னென்ன நாய் வேஷம்லாம் வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்படி சொல்லி அப்புறம் வந்து அந்த கடலுக்குள்ள நிக்கிற மாரி 2 பேரும் ஹேண்ட ஹோல்ஸ் பண்ணி, அப்புறம் வந்து இப்போ ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாரி, அந்த மாரிலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு டேக்கு வந்து பழகிடுச்சு. லாஸ்ட் ஒன்னுடா அப்படிங்கிறாங்க. என்னடா டயர்டா இருக்கே! ஒண்ணே ஒன்னுடா, ஒண்ணே ஒண்ணு குடுத்துட்டு போயிடலாம். சரி ஓகே அப்படிங்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து போஸ் குடுக்கலான்னு சூபின் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து சூபின் வந்து முன்னாடி நிக்கிறாரு. அவர வந்து முன்னாடி பார்த்த மாரி நில்லு அப்படிங்கிறாரு. என்ன பண்ண போற? என் பேக்ல இருந்து ஹக் தான் பண்ண போறேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லும்போது இப்போ வந்து சூபின் வந்து முன்னாடி திரும்பி நின்னுக்கிறாரு. பின்னாடி வந்து ஃபிலிக்ஸ் என்ன பண்ணாரு, அவரு வந்து அப்படியே பேக்ல அவருடைய ஹிப்ல வந்து கை வச்ச மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ உன்னுடைய கைய எடுத்து என் கை மேல வை அப்படிங்கிறாரு. அதே மாரி சூபின் வந்து அவர் கைய எடுத்து இப்போ ஃபிலிக்ஸோட கை மேல வைக்கிறாரு. இப்ப என்ன பண்ணாரு, ஃபிலிக்ஸ் என்ன பண்ணாரு, நல்லா அப்படியே ஒட்டிக்கிறாரு சூபினோட பாடியோட அவருடைய பாடிய வந்து அப்படியே ஒட்டிக்கிறாரு. இப்ப போய் அவருடைய நெக்ல போய் அவரு வந்து அவருடைய ஃபேஸ வந்து அப்படியே புதைக்கிற மாரி போஸ் குடுக்குறாரு. "மச்சான் இது ஒரு போஸ்டா" அப்படிங்கிறாரு. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றாரு,
லைட்டாக வந்து இப்போது சூபினோட ஃபேஸ் வந்து லைட்டாக வந்து அப்படியே திருப்புறாரு. திருப்பிட்டு நான் ஒரு விஷயம் செய்வேன், நீ திட்டாத, என்ன போஸ்க்காக தான் அப்படிங்கிறாரு. என்ன பண்ண போற? டேய் திட்டாதடா ப்ளீஸ்டா, போஸ்க்காக தான்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. சரி அப்படிங்கிறாரு. இப்போ என்னன்னு சொன்னால் அவருடைய லிப்ஸை எடுத்துகிட்டு போய் சூபினோட கன்னத்தில் அப்படியே ஃபேஸ் பண்ணாரு. அங்கே டேக்குக்கு தான் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இந்த பக்கம் சூபினுக்கு கண்ணு ரெண்டும் அப்படியே வியர்ட் ஆகுது. டேய் கோச்சிக்காதடா கோச்சிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணாரு, அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அதாவது கன்னத்தில் சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போ சூபின் அந்த கிஸ் பண்ணுறதுல வந்து அவருக்கு ஐஸ் வந்து வியர்ட் ஆகலை. கீழே வந்து அவர் என்னமோ ஃபீல் பண்ணுறாரு. ஏய் அப்படிங்கிறாரு. டேய் நான் எப்போ உன்னை பார்த்தாலும் எனக்கு இந்த மாதிரி தாண்டா ஃபீல் ஆகுது. என்னுடைய ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அது உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது தாண்டா என்னுடைய ஃபீலிங்ஸு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சீக்ஸில் கிஸ் பண்ணி அப்படியே விலகிடுறாரு. சூபின்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அவருக்கு அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருக்கு. தலையில் கை வச்சுட்டு அப்படியே விழுவ போகிற. டே இல்லை நீ அங்கே இரு, நீ என்னை டச் பண்ண வரைக்கும் போதும் அப்படி சொல்லிட்டு அவர் நேராக போய் சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. ஜங்குக்கு வந்து என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, அவனுக்கு நின்று டயர்ட் ஆயிடுச்சு, அதான் உட்காந்துட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ரெடியா அப்படிங்கிறாரு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து டே வந்து நிற்கிறாரு. இப்போ டேயோட பின்னாடி அப்படியே ஹக் பண்ண மாதிரி இப்போ ஜங்குக்கு வந்து அவருடைய கையை வந்து அவரை ஹிப்பை சுற்றி அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அது மேலே வந்து இப்போ டேயோட கையை வந்து வைக்கிறாரு. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவருடைய ஃபேஸை எடுத்துகிட்டு போய் அவருடைய நெக்கில் வந்து அவர் ஃபேஸ் பண்ண நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான். டயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பக்கம் நான் ஸ்டாப்பாக வந்து பிக்கை வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு நெக்கில் அப்படியே ஒரு காதில் நெக்கில் அந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு லிப்ஸை வந்து கிஸ் பண்ணல, அப்படியே ஒரு லிப்ஸை வச்சு அப்படியே என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தேய்ப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து அவர் வைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஜங்குக் அப்படிங்கிறாரு. ஏய் டேய் அப்பதான் போஸ் நல்லாயிருக்கும். டேய் நீ லிமிட்டை மீறுற அப்படிங்கிறாங்க. ஏய் அப்படியே நில்றா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து டே என்ன பண்ணாரு, ஜங்குக்கோட கையில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுறாரு. அவர் ஃபீலிங்ஸ் வந்து அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பக்கம் ஜங்குக் தான் அவருடைய வேலையை வந்து அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அவரு வந்து ஸ்மைல் வரவே இல்லை. கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு இந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அப்படியே திருப்பிடுறாரு. இதை வந்து டே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே திருப்பிட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய சீக்ஸில் வந்து அப்படியே ரெண்டையும் ஹோல்ட் பண்ணி அவருடைய லிப்ஸை எடுத்துகிட்டு போய் இப்போ டேயோட லிப்ஸில் அப்படியே வச்சிடுறாரு. ஃபஸ்ட்டு வந்து டே வந்து தள்ளலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் வந்து டைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி இருக்கு. இப்போ டே என்ன பண்ணுறாரு, தள்ளி தள்ளி பார்க்குறாரு, முடியல. அங்கே வந்து கிஸ்ஸு வந்து நெக்ஸ்ட்டு மூவ் போய்கிட்டே இருக்கு. பயங்கரமாக வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஜங்குக். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ டே வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் சொல்லவா வேணும், ஃபிலிக்ஸ் நான் ஸ்டாப்பாக வந்து பிக்கு எடுத்துகிட்டே இருக்கிறாரு. இதை பார்க்குற சூபின் தான் கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்குறாரு. ஏற்கனவே ஃபுல்லாக மயக்கத்தில் உட்காந்துருந்துச்சு. இப்போ இதை பார்த்தா இன்னும் அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. கட்டத்தில் தானே முத்தம் கொடுக்க சொன்னா, இவன் என்ன லிப்ஸ் வச்சு பாவி அப்படி சொல்லி வாயில் கை வச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஷை ஆகுது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஒரு அவங்களுடைய வேலை தானே அது. இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்காங்க. அதனால இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகலை. இப்போ வந்து டேயும் வந்து பேக் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சீக்ஸ்லேருந்து கையை எடுத்து அவரை வந்து ஹிப்பில் பிடிச்சி அப்படியே அவரோட பாடியை அவர் பாடியை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறாரு. அங்கே கிஸ்ஸு ரொம்ப நேரம் போய்கிட்டே இருக்கு. எப்படி வந்து சூபின் ஃபீல் பண்ணாரோ அதே மாதிரி இப்போ டே ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு கண்ணு ரெண்டும் வியர்ட் ஆகுது. இப்போ வந்து விலகலான்னு போகிறாரு. ஆனால் ஜங்குக்கு வந்து விடலை. அவரை இன்னும் டைட்டாக அப்படியே பிடிச்சி அவரோட அப்படியே அழைச்சிக்கிறாரு. இந்த ஃபீலிங்ஸை
டேயால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் வந்து டக்குனு வந்து ஜங்குக்கு வந்து தள்ளிட்டு போலான்னு போறாரு. இப்ப ஜங்குக் வந்து அவர் கைய புடிச்சு இழுத்து பேக்ல வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அதே மாரி தான் இப்போ அ டே வந்து அதே ஃபீல் தான் பண்ணிட்டே இருக்கிறாரு. அம் ஜங்குக் வந்து காதுகிட்ட, "டேய், ம் நான் உன்னைய லவ்லாம் பண்ணல. நீ எப்பவுமே எனக்கு எனிமி தான். அ என்னன்னு தெர்ல. அ ஓ நீ கிட்ட வரும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலடா. என் நிலைமை இப்படித்தான்டா இருக்கு. நீ நல்லா ஃபீல் பண்ணுவேன்னு நான் நெனைக்கிறேன். என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கடா. ஐ நீட் யூ டா" அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் டே ச்சீ! அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு போயிடுறாரு. "டேய் டேய் டேய்" அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கிறாரு. அவரு கேட்கவே இல்ல. நேரா விறுவிறுன்னு வந்து கார்ல போய் ஏறிக்கிறாரு. இப்போ வந்து ஜங்குக் வந்து ஃபிலிக்ஸ பார்த்து கைய காட்டுறாரு. "ஓகேடா மச்சான். டேய் அதிகமாவே இருக்குடா. போதும்டா" அப்படிங்கிறாரு. இப்போ ஜங்குக் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வந்து இப்போ ஃபிலிக்ஸ் கிட்ட போறாரு. "எப்படிடா இருந்துச்சு?" "ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. டேய் நெனச்சு கூட பார்க்கலடா. செம்ம ஹாட்டான பிக்டா அது" அப்படின்னு சொல்லி அங்க சூபின் தான் வியர்டா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல வேளை நம்மள வச்சு இப்படி அவன் வந்து ட்ரையல் குடுக்கல. நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம். அப்படி சொல்லி அவர் லிப்ஸ்ல கை வச்சு தடவுறாரு. இத வந்து சூபின் என்ன யோசிக்கிறான்னு சொல்லி ஃபிலிக்ஸ்க்கு நல்லாவே புரியுது. சூபின பார்த்து ஸ்மைல் பண்றாரு. சூபின் வந்து என்னன்னு கேட்குறாரு. "நீ என்ன யோசிச்சேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கவலைப்படாத. சீக்கிரமா நமக்கும் இப்படித்தான் நடக்கும்" அப்படின்னு வந்து சைலண்டா சொல்றாரு. ஜங்குக்கு வந்து காதுல கேட்டும் கேட்காத மாரி நிக்கிறாரு. அவருக்கு நல்லாவே தெரியும் ஃபிலிக்ஸ் வந்து சூபின் பின்னாடி சுத்துறாருன்னு சொல்லிட்டு. "சி போ நாயே! ஏய் ஜங்குக் நான் கிளம்புறேன்." "ஏன்டா?" "நான் கிளம்புறேன் போ" அப்படி சொல்லிட்டு இப்போ சூபின் வந்து அவருடைய பைக் எடுத்துட்டு அவர் வந்து கிளம்பிறாரு. இந்த பக்கம் டே தான் போய் வந்து உட்காந்துட்டு, "ச்சீ! நீ போய் ஐயோ! அவ பண்ணா கூட பரவால்ல. பேக் கிஸ் பண்ணிட்டியேடா! அறிவில்ல உனக்கு? அவ என்ன நெனப்பா என்னை பத்தி? அதனால தான் என்கிட்ட அந்த மாரிலாம் பேசுறா. ஐ நீட் யூ மே ஐயோ! நாயி நாயி! ஏன் ச்சீ! கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை தொட விடக்கூடாதுன்னு நெனச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியா?" அப்படி சொல்லி அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ச்சீ! இப்படி சொல்லி என்னென்னமோ இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கிறாரு. இப்ப வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. தாட்டெல்லாம் அப்படியே ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அங்க வந்து தண்ணி பாட்டில் இருக்குது. குடிச்சபடி தான் இருக்கு. அத எடுத்து வந்து அவரு குடிச்சிட்டே இருக்கிறாரு. இப்போ ஜங்குக் வந்து டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து உட்கார்றாரு. இப்போ டே வந்து தண்ணி குடிச்சபடியே வந்து அப்படியே இத மூடி வைக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கிறாரு. "எதுக்கு நீ ஸ்மைல் பண்ற?" "ஒண்ணும் இல்ல. யாருக்கோ என்னைய புடிக்காதுன்னாங்க. நீ தானே என்னை கிஸ் பண்ண. நான் உன்னை புடிக்காதுன்னு சொல்லவே இல்லையே." "ஏய்! நீயும் நானும் எனிமி தானே. அது வேற. ஆ என்னுடைய பாடி உன்னுடைய பாடியே கேக்குது." ச்சீ! அசிங்கமா பேசாத ஜங்குக். ஆமாடா. நீ லவ் பண்ணலனா போ. நான் கூட உன்னைய நான் லவ்லாம் பண்ணல. லவ்லாம் கிடையாது. ஆனா என் பாடி உன் பாடிய லவ் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஏய் நீ பேசுறதே அசிங்கமா இருக்குங்கிற. சரி விடு. அம் அப்புறம்? அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன? ம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமா? போதும் எடுத்த வரைக்கும். வீட்டுக்கு போலாமா? அப்படின்னு ஒரு மாரி ஃபேஸ வந்து ரூடா வச்சுட்டுருக்காரு. ஒரு விஷயம் சொல்லவா டே? ம். நீ ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது ஸ்மைல் பண்ணல. செம்ம அழகா இருக்குடா. செம்ம ஹாட்டா இருக்கு தெரியுமா? நீ நீ டச் பண்றப்பலாம், அப்பா! என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலடா. ஆட்டோமேட்டிக்கா ஏய்! வாய மூடு. இப்போ நீ என்னைய கூட்டு போறியா? இல்ல நான் இங்கேருந்து இறங்கிடவா? அப்படின்னு கார் டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறாரு. சரி, சரி. ஓகே. நான் எதுவும் பேசல. அப்படி சொல்லி 2 கைய அப்படியே தூக்கி காட்டுறாரு. அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு, தண்ணிய எடுத்து வாயில வச்சு குடிக்கிறாரு. ஆனா வந்து டே வந்து அண்ணாக்க தான் குடிச்சிருந்திருப்பாரு. இவரு வந்து வாயில வச்சு குடிக்கிறாரு. "சி சி சி சி" அப்படிங்கிறாரு. "என்னடா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடுறாரு. "என்ன தேடுற?" "இல்ல சி சி சின்னு சொன்னியே, எதுவும் பல்லி கில்லி என்ன உன் மேல விழுந்துச்சா?" ஐயோ! காரு உள்ள எங்கடா பல்லி வரும்? அததான் நானும் கேட்கிறேன். இப்ப எதுக்கு சி சி சின்ன? வாய வச்சு குடிக்கிற நாயே! ஆமா, நான் வாய வச்சு தான் குடிப்பேன் எப்பவுமே. எனக்கு எதா இருந்தாலும் வாய வச்சு ஏய்! நீ டபுள் மீனிங்கா பேசுற. இல்லடா, நான் எப்பவுமே வாய வச்சு குடிக்கிறது தான் எனக்கு பழக்கம். அதான் சொன்னேன். இது தெரியாம நான் வாய் வச்சு குடிச்சிட்டேன். ச்சீ! கருமம்! நீ வாய் வச்சது நான் வாய் வச்சேன். அப்போ வந்து
ஜங்குக்கு வந்து பயங்கரமா ஸ்மைல் பண்றாரு. இப்போ வந்து டேக்கு புரிஞ்சுச்சு இவன் ஏன் அப்படி ஸ்மைல் பண்றான்ட்டு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 2 பேருமே வந்து பயங்கரமா கிஸ் பண்ணியிருப்பாங்க. இவருடைய எச்சில வந்து அவரு வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவருடைய எச்சில இவர் டேஸ்ட் பண்ணியிருப்பாரு. அத நெனச்சு தான் இப்போ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்றாரு. டேய் தலையிலே அடிச்சுட்டு, "நீ கார ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நான் கீழ விட்டு இறங்குவா." "இல்லடா அது என்னன்னு நீ ஒரு விளக்கமும் குடுக்க தேவையில்ல. அப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ம். அது எப்புட்றா இந்த வார்த்தைய நீ கேட்கலாம்? "இத பாரு, ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? என்ன இதோட லாஸ்ட்டு. இதுக்கு மேல வந்து நான் உன்கிட்ட வரக்கூடாதுங்கிறேன்." "அதெல்லாம் சான்ஸே கிடையாதுடா. நான் வந்து என்னுடைய அ மூளைய வந்து நான் கண்ட்ரோல் பண்ணாலும், என் மனச நான் கண்ட்ரோல் பண்ணாலும், என் பாடிய என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பாடி உன் பாடிய கேட்குது. என் பாடிக்கு உன் பாடி வேணும்னு தோணுது. புரியுதா?" அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி இப்போ லாங்கா பிரேக் பண்றாரு. "தயவு செய்து கார எடு" அப்படிங்கிறாரு. இப்போ வந்து கார டிரைவ் பண்ணிட்டு எதுவுமே பேசல. அப்படியே சைலண்ட்டா இருக்கு. நேரா இப்போ வந்து அவருடைய வீட்டு வாசல்ல தான் நிக்குது. டே வந்து நேரா இறங்கி விறுவிறுன்னு அவர் வீட்டுக்குள்ள போறாரு. டேன்னு தாத்தா கூப்பிடுறாரு. அவன் வரமாட்டேன் தாத்தா. "என்னடா ஆச்சு? எதுவும் சண்டை போட்டியான்னு?" "சண்டைலாம் போடல" அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போறாரு. பின்னாடியே ஃபிலிக்ஸ் சூபின் வந்திருப்பாரு. "டேய் சூபின புடிச்சுட்டு என்னடா ஆச்சு? சண்டையா போட்டாங்க?" "அப்பா!" அப்படின்னு சொல்லி வாயில கை வைக்கிறாரு. "என்னடா அவங்க சண்டைலாம் போடல. வேற வேற வேற" அப்படி சொல்லி யோசிக்கிறாரு. "என்னடா சொல்லிடா." "அவங்க 2 பேரும் லிப் லாக் பண்ணிக்கிட்டாங்க" அப்படி சொல்லி கண்ண சிமிட்டி சிமிட்டி சொல்றாரு. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. "என்னடா சொல்ற?" "ஆமா. கடைசியா ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்களா, அப்போ" அப்படி சொல்லி அங்க நடந்தத சொல்றாரு. "சி சி சி இப்படிலாம் சொல்லாதடா போடா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, அப்பா அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. இந்த விஷயம் வந்து உங்க பேரண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சுச்சுன்னு சொல்லி டேக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு ஒரு மாரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்றாரு. "ம் சொல்லுடா டெவில்" அப்படிங்கிறாரு. "நான் உனக்கு டெவிலா?" "ஆமா. என்னைய கொல்ல வந்த டெவில்டா நீ." "ஏய் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்ன இந்த மாரி பேசுறதுக்கு நீ ரொம்ப அசிங்கமா இருக்கடா. நீ என்கிட்ட ஃபைட் பண்ணுவ பாத்தியா? அதான்டா நல்லா இருக்கு. இந்த மாரிலாம் பேசாத. என்னமோ ரொமான்டிக்கா பேசுற மாரி ரொம்ப அசிங்கமா, கேவலமா பேசுற." என்ன பண்றது? அ தெரியலையே. என்னைக்கு வந்து என் பாடிக்கு நிறுத்து. இப்ப என்ன? சரி என்ன விஷயமா கால் பண்ண? அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாரு சீரியஸா. "அந்த ஃபோட்டோலாம் டெலீட் பண்ண சொல்லு." "எந்த ஃபோட்டோ?" "அ அ அ அதான்." "அதானா? அதான் இது 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 கிஸ் பண்ணோம்ல" அப்படிங்கிறாரு. "ஓஹோ! லிப் லாக் பண்ணோமே அதுவா?" "ஆமா." எதுக்கு டெலீட் பண்ணோம்?" "ஏய் ப்ளீஸ் டெலீட் பண்றா. ஏன்டா இப்படி பண்ற? ப்ளீஸ்டா வேணாம்டா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. "இதோ பார்றா எவ்ளோ ஆட்டிட்யூடானவரு. என்கிட்ட கெஞ்சுறாரு. சரி நான் கெஞ்சல. ஆர்டர் போடுறேன். டெலீட் பண்ணிரு மரியாதையா. அவ்வளோதான் உன்னை சாவடிச்சுருவேன்டா." ஜங்குக் அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த பக்கம் ஜங்குக் தான் விழுந்து விழுந்து ஸ்மைல் பண்றாரு. நேரா ஃபிலிக்ஸ்க்கு கால் பண்ணாரு. "சொல்லுடா மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க?" "உங்க பிக்கு தான்டா வச்சு பார்த்துட்டு இருக்கேன். செம்ம ஹாட்டா இருக்குடா." "டேய் மச்சான் செம்மையா இருக்குடா." "டேய் அந்த பிக்கெல்லாம் எனக்கு அனுப்பு." "என்னடா சொல்ற?" எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணு" அப்படிங்கிறாரு. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபிலிக்ஸ் வந்து அந்த பிக் வந்து இப்போ வாட்ஸ்அப்ல வந்து சென்ட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன வந்து அத வச்சு வச்சு பார்க்குறாரு. அங்க அவருடைய ரியாக்ஷனும், டேயோட ரியாக்ஷனையும் பார்க்குறாரு. செம்மையா இருக்கு. வீடியோ மாரி வேற எடுத்திருக்காரு. அத வேற அனுப்புறாரு. இப்போ இத சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு, டேக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. டே வந்து எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு அத பார்க்கும்போது. இப்போ உடனே வந்து குக்கிக்கு வந்து கால் பண்றாரு. கால் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். "என்னடா இது?" "ஆ இல்ல ஆ உனக்கு இத அனுப்பிச்சு வைக்கணும்னு நெனச்சேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? டெலீட் பண்ண சொன்னேன்." "டெலீட்டா? ஏய் இவ்ளோ அழகான பிக்சர யாருன்னா டெலீட் பண்ணுவாங்களா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா?" "எனக்கு அறிவு நல்லா தான் இருக்கு. இத பாரு நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன். உனக்கு எனக்கு செட் ஆகாது. ப்ராப்பர்ட்டிக்காக தான் மேரேஜ் பண்றேன்னு சொன்னேன்." "ஆமா. தயவு செய்து இதெல்லாம் டெலீட் பண்ணு. எனக்கு புடிக்கல. வீட்ல உள்ளவங்கலாம் பார்த்தாங்கன்னா என்ன நெனைப்பாங்க ஜகு ப்ளீஸ்." "ஏய் நெனச்சுட்டு போறாங்க. உனக்கு எனக்கு மேரேஜ் தானே ஆகப்போது." "டேய் உனக்கு புரியலையாடா? எனக்கு உன்னைய சுத்தமா புடிக்கல. ச்சீ!" அப்படிங்கிறாரு. "ஓஹோ! புடிக்கலையா? இப்பவே இத வந்து நான் YouTubeல ஷேர் பண்ணு." "ஏய் ஏய் குக்கி" அப்படிங்கிறாரு. "என்னது? ஜங்குக் இல்ல என்னமோ சொன்னியே?" குக்கின்னு. "ஏய் நீ என்ன சின்ன பிள்ளையில கூப்பிடுறதானே?" "ஆமா. தெரியாம உனக்கு அந்த நான் பேர் வச்சேன். எனக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்கல." அப்படிங்கிறாரு.
சரி, அப்போ நான் இத ஷேர் பண்ணக்கூடாது. டெலீட் பண்ணணும்னா நீ எனக்கு ஒண்ணு பண்ணுமே. என்ன பண்ணணும்? கீழ இறங்கு வா. எங்க? ஸ்விம்மிங் பூலாண்ட வா. நான் வரமாட்டேன். இப்ப நீ வரலன்னா இப்பவே நான் ஷேர் பண்ணுவேன். சரி வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் தான் இது ஜங்குக்கு வந்து கையை கட்டிட்டு நிக்கிறாரு. முன்னாடி டே வந்து கையை கட்டிட்டு நிக்கிறாரு. இந்த விஷயம் எதுக்கு கூப்பிட்டேன்? எனக்கு உனக்கு அந்த கிஸ் பத்தல. அதுக்கு ஐ நீட் மோர் கிஸ் அப்படிங்கிறாரு. முடியாது. அப்போனா நான் ஷேர் பண்ண சொல்லுவேன். அவர் சொன்னோடனே இப்போ வேகமா அந்த ஃபோனை பிடிங்கி வந்து அதில் இருக்கிறதெல்லாம் டிலீட் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறாரு. என்ன இவன் தடுக்கவே மாட்றான் அப்படின்ட்டு. டிலீட் பண்ண நீ அவ்வளோ டிலீட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அங்கே ஃபிலிக்ஸ் வந்து இதை பெரிய பெரிய பேனராக போட்டு அடிக்க சொன்னா கூட அடிச்சிருவான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ நான் இதை டிலீட் பண்ணணும்னா இப்போ எனக்கு நீ கிஸ் பண்ணணும். ப்ளீஸ் ஜங்குக் அப்படிங்கிறாரு. இப்போ நீ என்ன சொல்ற? இல்லைன்னா இப்போவே இது வந்து தாத்தாக்கு அப்புறம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணுவேன். ஜங்குக்கு என்ன திமிரா உனக்கு? எனக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை. இதை பாருடா. எப்படியா இருந்தாலும் வந்து நம்ம பாடிக்கு நீட் தேவை தான். புரியுதா? நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல, நீயும் என்னை லவ் பண்ணல. நம்ம பாடி தேவை நம்ம நிறைவேற்றிக்கலாம். நம்ம ஏன் வெளியே போகணும்? என்ன சொல்ற அப்படிங்கிறாரு. எனக்கு பிடிக்கலடா, யோசிச்சு பாரு அப்படிங்கிறாரு. டே வந்து அமைதியா நிக்கிறாரு. இந்த பாரு, இப்போதைக்குன்னு உங்ககிட்ட நான் எதுவும் எதிர்பார்க்கல. கிஸ் மட்டும்தான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. புரியுதா? நீ கிஸ் கொடுத்தேன்னா இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ண சொல்லிடுறேன். அப்படி சொல்லும் போது இப்போ வந்து டே வந்து அப்படியே யோசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டாரு. சரி வா அப்படிங்கிறாரு. நீ வந்து கிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. இல்லை நீ தான் கிஸ் பண்ண அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து அப்படியே கிட்ட போறாரு. அந்த ஃபோனை பிடிங்கி என்ன பண்ணிடுறாரு, பக்கத்தில் ஏதோ டேபிள் மாதிரி இருக்கு அதில் வந்து வச்சிடறாரு. அப்படியே சொல்லி கையை கட்டிகிட்டே நிற்கிறாரு. இப்போ டே தான் அவருக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே போகிறாரு, பக்கத்துலேயே போகிறாரு. இப்போ என்ன பண்ண அப்படி கண்ணை மூடிட்டே போய் இப்போ ஜங்கு கூட லிப்ஸில் போய் அவருடைய லிப்ஸை வைக்கிறாரு. அப்போது அப்படியே தான் வச்சுட்டே நிற்கிறாரு. இப்போ என்ன பண்ணாரு, ஜங்குக்கு வந்து அவருடைய பின்னாடி நெக்கை பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணும்போது அவருடைய லிப்ஸில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இப்போ டேயோட லிப்ஸ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. இப்போ ஜங்குக்கும் அப்படியே அவருடைய லிப்ஸை ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கிஸ் வந்து ஒரு மாதிரி டேட்டி கிஸ்ஸாக போகுது. அவருடைய டங்க்கு வந்து இவருடைய டங்க்கு அந்த மாதிரி. ஆனால் இங்கே டேக்கு தான் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வந்து அவருடைய ஃபீலிங்ஸ்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அவர் மனசு வந்து நோ நோ சொன்னாலும் ஆனால் அவருடைய பாடி வந்து கேட்கவே இல்லை. பயங்கரமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிடுறாரு, அப்படியே கிஸ் பண்ணபடியே அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே வந்து டேயை பிடிச்சிட்டே அப்படியே கீழே விழுந்துடுறாரு. 2 பேரும் அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு வராங்க. அப்போ கூட அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து அப்படியே இழுத்துட்டு போய் அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே சாய்ச்சி நிப்பாட்டிகிட்டே போய் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து ஜங்குக்கோட கை என்ன பண்ணுது, அவருடைய டிஷர்ட்குள்ளெல்லாம் அப்படியே போகுது. அது வந்து டே வந்து கிஸ் பண்ணுற அந்த இதில் வந்து அது கவனிக்கவே இல்லை. ஜங்குக் வந்து அப்படியே அவருடைய ஹேண்டை எடுத்துகிட்டு போய் அவர் பாடியெல்லாம் போட்டு அப்படியே ரப் பண்ணுறாரு. அவருடைய செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து 2 பேரால ப்ரீத் பண்ண முடியாமல் அந்த கிஸ்ஸை வந்து அப்படியே பிரேக் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறாரு. ஜங்குக்கோட ஐஸ் வந்து இப்போ ட்ரக்ஸ் அடித்தா எப்படி இருக்கும், போதையா அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பார்க்குறாரு. டேக்கும் அப்படிதான் அதே மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் ஐஸை பார்க்க அவருக்கு வந்து பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது. இப்போ ஜங்குக் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு அவருடைய டிஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ கிட்ட போறாரு. அவருடைய ஹேண்டை எடுத்து அவருடைய பாடியை வந்து அப்படியே டச் பண்ண வைக்கிறாரு. டே வந்து அவருடைய கண்ணை பார்த்தபடியே இப்போ வந்து ஜங்குக்கோட பாடியை வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து ஜங்குக் என்ன பண்ணுறாரு, அவருடைய கையை எடுத்துகிட்டு போய் டேயோட ப்ரைவேட் பார்ட்டில் போய் அப்படியே வைக்கிறாரு. அவர் தான் டக்குன்னு வந்து டே வந்து ஜங்குக்கை பிடிச்சி தள்ளிட்டு எதுவுமே சொல்ல ஒரு விறுவிறுன்னு எழுந்திரிச்சு அவருடைய வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூலில் அப்படியே நிற்கிறாரு. எழுந்திரிச்சு வந்து இப்போ வந்து மேலே அப்படியே உட்காந்துக்கிறாரு. அவருடைய பாடி வந்து செம்மையாக டெம்ப்ட் ஆகிடுச்சு. அந்த பக்கம் டேக்குன்னா இருந்தாலும் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட வந்து தோற்று போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து விறுவிறுன்னு வந்து போயிடுறாரு. இப்போ அவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு தலையை தூட்டிட்டு இப்போ வந்து அப்படியே அவருடைய பெட்டில் வந்து உட்கார்றாரு.
அவர் என்னதான் அவர் வந்து போய் பாத் பண்ணிட்டு வந்தாலும் அவர் டெம்ப்ட் ஆன பாடி வந்து கம்மியாகவே இல்லை. அது அதே நினப்பு தான் வருது. கிஸ் பண்ணது, டச் பண்ணது, அவருடைய ஹேண்டு வந்து இவ்வளோ வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுது. இதுதான் வந்து அவருக்கு நினப்பு வந்துட்டே இருக்கு. ச்சீ அப்படி சொல்லிட்டு அந்த டவுலை தூக்கி வந்து முன்னாடி மிரர் இருக்கு அது மேலே அப்படியே அடிக்கிறாரு ஒரு ஃபேஸ் பார்த்து. அறிவு இல்லட்டு உனக்கு, அவனுக்கு ஆகவே ஆக மாட்டான். ஒரு சின்ன வயசுல என்னென்ன பண்ணியிருக்கான், அவன்கிட்ட போய் எப்படி போய் நீ வாண்டடா போய் அவன்கிட்ட போய் விழுகலாம் அப்படி சொல்லி அவரை பார்த்து அவரே வந்து திட்டிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் தான் இப்போ அவரும் மிரர் பார்த்து தான் உட்காந்துருக்காரு. அவருடைய ஹேரை வந்து அப்படியே ஃபிளிப் பண்ணிட்டு, எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காதுடா, நிச்சயமா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன்னை ஆகவே ஆகாது. ஆனால் என்னன்னு தெரியலையே, என் உன் பாடியை தேடிக்கிட்டே இருக்க, என் ஃபீலிங்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணது, இன்னும் 5 days இருக்கு, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து அவர் போய் அப்படியே படுத்துக்கிறாரு. 2 பேருக்குமே தூக்கம் இல்லை. எப்போ தூங்கினான்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. இப்போ வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இப்போ என்னன்னு சொன்னால் ஜங்குக் இந்த டயத்துக்கு வருவான்னு சொல்லி டேக்கு நல்லாவே தெரியும். அவர் வர்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. எல்லாருமே வந்து வினோதமாக பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு. இப்போ வந்து கார் சத்தம் கேட்டு இப்போ ஜங்குக் வந்து மேலேருந்து பார்த்துருப்பாரு. பார்த்தா டேயோட கார் போயிருந்துருக்கோம். அவர் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எங்கள் விட்டு ஓடுறாரு, நாளைக்கு ஓடுறேன் நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அவருடைய கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஹெவி ஒர்க்கு. ஏன்னா வந்து இன்னும் 2 daysல வந்து ஆஃபீஸ் வந்து லீவ் போடணும். அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்க. எல்லா வேலையும் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வந்து செம்ம டென்ஷனாக வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போது டேஸும் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது மேரேஜ்க்கான டே. இந்த பக்கம் ரூமில் வந்து டே வந்து அப்படியே ரெடியாகி உட்காந்துருக்காரு. அந்த பக்கம் ஜங்குக் ரெடியாகி உட்காந்துருக்காரு. 2 பேர் மனசில் ஒரே நேரத்தில் யோசிக்கிறாங்க, மேரேஜ் ப்ராப்பர்ட்டிக்காக பண்ணோம், சரியா தப்பா, லைஃப்பையே பணைய வைக்கிறோம் காசுக்காக, நம்ம அந்த அளவுக்கு சீஃப் ஆகிட்டோம், மேரேஜை நிப்பாட்டிடலாமா அப்படி சொல்லிட்டே ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் செய்கிறது தப்பா என்னன்னு தெரியல, இது வரைக்கும் வந்துட்டோம், பார்க்கலாம், இதுக்கப்புறமும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 2 பேருமே வந்து வர சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபாதரு. 2 பேருமே வந்து ஆப்போசிட்டாக நிற்கிறாங்க. இப்போ வந்து ஜங்குக் வந்து டே தான் பார்க்குறாரு. ஆனால் டே வந்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. கீழே பார்த்தோன்னு சொன்னால் ஜேஹோப்பும் சுகாவும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ சுகா வந்து சாரி பேபி அப்படிங்கிறாரு. சாரியை நான் வந்து ஏற்றுக்க விரும்பலை. ஏன் பாப்பா ஒரு வாட்டி பாரேன், யோசிச்சு பாரேன், நான் பாவம் தானே, நீ பாவம் கிடையாது, நீ ஏமாத்திருக்க, ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சுகா கெஞ்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சூபின் வந்து உட்காந்துருக்காரு. அவருக்கு பக்கத்தில் வந்து என்னமோ சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுவேங்கிற, இது சர்ச்சு, வீட்டுக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு வரும்ல, நல்ல பெரிய பாத்திரத்தில் சுடு தண்ணி போட்டு வைக்க சொல்லலாம் எங்கள் வீட்டு மேட்ஸை, உன்னைய மூஞ்சில் ஊற்ற மாட்டேன், உன்னைய தூக்கி அந்த சுடு தண்ணி டப்பில் போட்டு அமுக்குறேன்டா அப்படி சொல்லி வந்து சொல்கிறாரு. ஆனால் சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால் அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அன்னிலேருந்து சூபினுக்கு தூக்கமே இல்லை. கண்ணை மூணுனாலே அந்த ஃபீலிங் தான் வருது அவருக்கு. இது வரைக்கும் அவர் எந்த பாய்ஸ்கிட்ட இந்த கேர்ள்ஸ்டையுமே இந்த மாதிரி வந்து அவர் க்ளோஸாக இருந்ததே இல்லை. அப்போது வந்து ஃபீலிங்ஸு, டே உன்னை எப்படியும் நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாடுறா, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நீங்கள் இவங்களை மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கை பார்த்து அப்படிங்கிறாரு ஜங்குக். இந்த பக்கம் வந்து டேயை பார்த்து கேட்குறாங்க, டே ஆகி நீங்கள் வந்து ஜங்குக்கை திருமணம் பண்ண ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. சம்மதிக்கிறீங்களான்னு. சம்மதிக்கிறேன் அப்படின்னு வந்து டே சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் ரிங்கை எடுத்து வந்து இப்போ வந்து அவருடைய விரலில் வந்து போடுறாரு. இந்த பக்கம் டேயும் தான் அவருக்கு வந்து ரிங் வந்து போடுறாரு. இப்போ வந்து கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. என்னது அப்படி சொல்லி இப்போ டேக்கு கண்ணு 2 வியர்ட் ஆகுது. ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து அவங்க ஒரு கேடி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்போ வந்து கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ டே வந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகிறாரு. ஆனால் ஜங்குக்கு விடவே இல்லை. அவர் ஹிப்பை பிடிச்சி அவரை நெக்கை பிடிச்சி இப்போ அவருடைய லிப்ஸோட இவரோட லிப்ஸை வந்து வைக்கிறாரு. அந்த பக்கம் சூபின் தான் மறுபடியும் கிஸ்ஸினா அப்படி சொல்லி ஆன்னு பார்க்குறாரு. இப்படி எல்லாரும் வந்து அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது
இங்க ஃபிலிக்ஸ் என்ன பண்ணாரு, வேகமா வந்து இப்ப சூபினோட லிப்ஸ்ல சின்னதா ஒரு பெக் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாரி போயிடுறாரு. சூபின் வந்து ஆ அப்படி சொல்லி அவர் வாயில வந்து கை வைக்கிறாரு. இப்போ வந்து போன ஃபிலிக்ஸ் வந்து திரும்பி சூபின பார்த்து கண்ணடிச்சுட்டு போறாரு. "சுடுதண்ணி இல்லடா, எண்ணெய கொதிக்க வச்சு உன் தலையில ஊத்துறேருங்கிறாரு. பார்க்கலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபிலிக்ஸ் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பும் சுகாவும் தான் பேபி நம்மளும் இந்த மாதிரி கிஸ் பண்ணலாம் இன்னைக்கு அப்படி சொல்லி திரும்புறாரு. இப்போ ஜெய்ஹோப் தான் அங்கேயே தான் பார்த்துட்டே இருக்கிறாரு. சுகாக்கா ஒரு மாதிரி ஷை ஆகுது. இப்போ ஜெய்ஹோப்போட கையை வந்து பிடிச்சிட்டு என்ன பார்க்குற, ஒன்றும் பார்க்கல கையிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் தான் கையை பிடிச்சி தள்ளிட்டு வந்து திரும்பி உட்காந்துக்கிறாரு. இப்போ சுகாக்கா ஸ்மைல் வருது. அந்த பக்கம் கிஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபாதரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு. போதும்பா விடுப்பா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்றாரு. ஜங்குக்கு வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இப்போ வந்து அந்த கிஸ் வந்து அப்படியே பிரேக் பண்றாரு. இப்போ போய் ஃபிலிக்ஸ் போய் கங்க்ராட்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லி போய் அப்படியே ஹக் பண்றாரு. டேய் ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்னும் 2 டேஸ்ல உனக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா, என்னுடைய கல்யாண கிஃப்ட் இது அப்படிங்கிறாரு. தேங்க்யூடா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக்கு போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த பக்கம் போய் டேக் வந்து கங்க்ராட்ஸ் பண்றாரு. தேங்க்யூங்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க. ஈவினிங் பார்ட்டி இருக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக் போய் கார் எடுக்கிறாரு. பக்கத்தில் போய் டே வந்து ஏறிக்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து காரில் வந்து அப்படியே கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு. பின்னாடி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. ஜங்குக் வந்து காரில் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஆனால் வந்து டே அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. இப்போ காரும் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறது. அவருடைய ரூமுக்கு தான் வந்து இப்போ ஜங்குக்கு வந்து அவங்களுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் வந்து டே சொல்லியிருப்பாரு, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். அதே மாதிரி ஜங்குக்கும் வந்து நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கும் சின்னதா வந்து ஒரு அழகான ஒரு வீடு ஒண்ணு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே அந்த வீட்ல தான் இப்போ அவங்களுக்கு அ அவங்க இதுக்கு மேல இருக்க போறாங்க. இப்போ அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க வந்து போறாங்க. அ சும்மா சிம்பிளா தான் இருக்கு. ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அ அந்த ம் ரூம்லயே அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நேரா போய் என்ன பண்றாரு, அந்த அந்த ரூம்ல போய் அப்படியே வந்து உட்கார்றாரு. ஜங்குக் வந்து பின்னாடியே வராரு. அந்த ரூம சுத்தி சுத்தி பார்க்குறாரு. "டேய் என்னடா ஆச்சு? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? 2 ரூமா தானே போட சொன்னேன். டேய் 2 ரூமா போட்டா சந்தேகம் வரும்டா." ஷோ! முடியல ஜங்குக். அப்படி சொல்லிட்டு இப்ப எந்திரிச்சு போலான்னு போறாரு. அப்போ ஜங்குக் வந்து அப்படியே கைய பிடிக்கிறாரு. "கைய விடு ஜங்குக்." "டேய் என்னடா? கைய விடு சொன்னேன்." அப்படி சொல்லி அந்த கைய வந்து அப்படியே தள்ளி விட்டுறாரு. "என்னடா ஆச்சு? நல்லா தானே இருந்த." "இத பாரு. இதோட நிறுத்திக்க. சும்மா சும்மா என் பக்கத்துல வருது. என்னை கிஸ் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் பக்கத்துல வர்றதே எனக்கு புடிக்கல." "டேய்" அப்படின்னு ஜங்குக் சொல்றாரு. "ஆமா. எனக்கு நீ பக்கத்துல வர்றது பிடிக்கல. இதுக்கு மேல பக்கத்துல வர வேலை என்கிட்ட வச்சுக்காத." அப்படி சொல்லிட்டு நேரா வந்து விரும்பி அவர் வாஷ்ரூம் போயிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக் தான். ம். சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவரு வந்து அவருடைய ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதோட இந்த பாட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சரண்யா.